ஒரே ஒரு விஷயம் தான் சொல்ல முடியும். திருமாவளவன் அவர்கள் நான் சட்டமன்ற தேர்தலில் போட்டிடுறதுங்கிறது தமிழ்நாட்டில் வளர துடிக்கிற வலதுசாரிகளுக்கு அதிர்ச்சி, இடதுசாரிகளுக்கு எனர்ஜி. சமீபத்தை கட்சி ஆரம்பித்த விஜய் அவர்கள் கூட மாற்று அரசியல்லாம் பேசி வரும்போது கூட 2 கோடி கேட்டாங்க, 3 கோடி கேட்டாங்க, 4 கோடி கேட்டாங்க வந்துச்சு. உண்மையே ஒரு சர்ப்ரைசிங் பேக்கேஜ் தான். இவர்கள் தான் இருக்கும், அவர் தான் இருக்கும்னு எல்லாரும் நினச்சிட்டு இருக்கும்போது நானே வரேன் அப்படின்னு தலைவர் அவர்கள் களத்துக்கு வந்து இருக்குல்ல, அது வந்து ஒரு சர்ப்ரைஸான ஒரு விஷயம். நீங்கள் சொல்கிறது மாதிரி என்னென்னா, நான் ஒன்று படித்தேன். திருமாவளவன் வந்து யாரு கூடயும் கூட்டணி இல்லை, திருமாவளவன் கூட தான் இவங்கெல்லாம் கூட்டணியில் இருக்காங்க. அதை வந்து விடுதலை சிறுத்தைகள் தலைவர் திருமாவளவன் அவர்களே ஒத்துட்டு இருக்காரு. என் ஓட்டு இன்னும் ப்ரூவன் ஓட்டு கிடையாது, நான் தனியாக நின்று நான் ப்ரூவ் பண்ணலை. ஆனால் தமிழ்நாட்டு அரசியலை 2019 நீங்கள் தமிழ்நாடு அரசியலில் திசை வழியை தீர்மானிக்கிற இடத்துல விடுதலை சிறுத்தை இருக்காங்க. ஒரு பெரிய ப்ராடக்ட் இருக்கும், என்ன ப்ராடக்ட்னாலும் அதில் ஒரு ஓரமாக ஐஎஸ்ஐன்னு ஒரு முத்திரை ஒன்று குத்துவாங்க தெரியுமா, அந்த ப்ராடக்டோட வேல்யூவை ஏற்றும். அதுதான் இன்னைக்கு விடுதலை சிறுத்தைகள். எப்படி காட்டுமன்னார் கோயிலில் வந்து தலைவர்கள் நிற்கிறது எப்படி ஆச்சரியமோ, பண்ருட்டி தொகுதியில் ஒரு 1 இயர் இல்லாத ஒரு கேண்டிடேட்டை ஒரு இஸ்லாமியரை நிப்பாட்டினதுங்கிறதெல்லாம் நான் திரும்ப யோசிச்சு பார்க்குறேன். இந்த முடிவை அவர் எப்படி எடுக்கிறாரு? நேயர்களுக்கு வணக்கம். இந்த நேர்காணலில் நம்ம கூட ஊடகவியலாளர் முதல்வன் அண்ணா இருக்காரு. வணக்கம்ண்ணா. வணக்கம், எப்படி இருக்கேன்? நல்லா இருக்கேன், நீங்கள் எப்படி இருக்கீங்க? எப்போதும் போல ஜாலியாக மகிழ்ச்சியாக. நம்ம கடைசியாக பேசும்போது வந்து 8 தொகுதிகள் பற்றி பேசிகிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் 8 தொகுதி அறிவித்தாங்க. அதுக்கப்புறம் 8 தொகுதிகளுக்கான வேட்பாளருமே விசிக வந்து அறிவிச்சிட்டாங்க. அதுலேயும் முக்கியமாக காட்டுமன்னார் கோவில் தொகுதியில் வந்து விடுதலை சிறுத்தைகளோட தலைவர் எழுச்சி தமிழர் திருமாவளவன் அவர்கள் வந்து போட்டி போடுறாங்க. இந்த மூவெல்லாம் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? பெரிய ட்விஸ்ட்டாக இருக்கு இல்லையா? இல்லை, இப்போ இந்த தலைவர் திருமாவளவன் அவர்கள் வந்து ஏன் போட்டிடுறாருங்கிறதுக்கு ஆளாளுக்கு ஒன்று சொல்லலாம். இப்போ நான் கேட்டால் கூட ஏதோ ஒன்று சொல்லலாம். ஆனால் நம்ம சொல்கிறது எல்லாத்தையும் தாண்டி வேற ஒரு ஸ்ட்ராட்டஜி இருக்கும். ஒரே ஒரு விஷயம் தான் சொல்ல முடியும். திருமாவளவன் அவர்கள் நான் சட்டமன்ற தேர்தலில் போட்டிடுறதுங்கிறது தமிழ்நாட்டில் வளர துடிக்கிற வலதுசாரிகளுக்கு அதிர்ச்சி, இடதுசாரிகளுக்கு எனர்ஜி. இவ்வளோதான் சொல்ல முடியும். இன்னும் சொல்லப்போனால் அடுத்து அமைய போகிற திமுக அரசாங்கம் முற்போக்கு, திராவிடன் மாடல் முற்போக்கு தான், முற்போக்கு அரசாங்கம் தான். திமுக அரசாங்கம் வந்து வலதுசாரி அரசாங்கம்லாம் கிடையவே கிடையாது, நமக்கு தெரியும். ஆல்ரெடி இங்கே வந்து முற்போக்கு அரசியல் தானே பேசுகிறோம், இடதுசாரி அரசு தானே இருக்குது, சாதி மறுப்புக்கு எதிரான அரசு தான் இருக்குது, மத மறுப்புக்கு இருக்கிற அரசு தான் இருக்குது, மதச்சார்பற்ற அரசு தானே இருக்குன்னு நம்ம சொல்லலாம். அதையும் தாண்டி இவர் என்ன பண்ண போகிறாங்க போது, திமுக ஒரு அரசாங்கமாக ஒரு சில லிமிடேஷன்ஸ் இருக்கும். அடுத்து கம்யூனிஸ்டுகள் இடதுசாரி அரசியல் பேசிக்கிட்டே இருந்தாலும் நேஷனல் அப்படிங்கிற ஒரு தாட் ப்ராசஸ் அவங்களுக்குள்ளே இருக்குது. சில நேரத்தில் பார்த்தீங்கன்னா இடபிள்யூஎஸ்க்கு ஆதரவாக இருப்பாங்க. இந்த மாதிரி சிக்கல்களை பார்த்துருக்கோம். அதை தாண்டி இந்த எந்த லிமிட்டேஷன் இல்லாமல் இன்றைக்கி அசம்பிளியில் இறங்கி அடிக்கிறதுக்கு ஒரு அமைப்பு தேவைப்படுது, ஒரு இயக்கம் தேவைப்படுகிறது, ஒரு தலைவர் தேவைப்படுகிறார். அந்த இடத்துல இன்றைக்கி திருமாவளவன் அவர்கள் போய் உட்கார போகிறாருங்கிறது வலதுசாரிகளுக்கு அதிர்ச்சி, இடதுசாரிகளுக்கு எனர்ஜி. அவ்வளோதான். ஓகே, அப்போ அதே இடத்துல இப்போ திருமாவளவன் அவர்களை விட்டுறலாம். மிச்சம் அந்த 7 தொகுதி இருக்கு இல்லையா, 7 தொகுதிகளோட கேண்டிடேட் வந்து நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இல்லை, நீங்கள் கேண்டிடேட் லிஸ்ட் எடுத்தீங்கனாலே எல்லா கட்சியிலும் கேண்டிடேட் லிஸ்ட். இப்போ சமீபத்தை கட்சி ஆரம்பித்த விஜய் அவர்கள் கூட மாற்று அரசியல்லாம் பேசி வரும்போது கூட 2 கோடி கேட்டாங்க, 3 கோடி கேட்டாங்க, 4 கோடி கேட்டாங்க வந்துச்சு. விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் கேண்டிடேட்டாக நிற்கிறதுக்கு 1 கோடி கேட்டாங்க, ஆனால் 50 லட்சம் கேட்டாங்க, ஆனால் 25 லட்சம் கேட்டாங்கன்னு எங்கேயாவது ஒரு வார்த்தையை நீங்கள் பார்த்துருக்கீங்களா? இல்லை. இவ்வளோ தான் விடுதலை சிறுத்தைகளுடைய கேண்டிடேட்ஸ் எப்படி செலக்ட் ஆகிறாங்கிறதுக்கு இதுதான் ஒரு உதாரணமாக சொல்ல முடியும். முழுக்க கட்சிக்காக உழைத்த, கட்சிக்காக பாடுபட்ட, கட்சிக்காக ஏங்கிய அவர்களை வந்து அதில் 8 பேர் தான் நிறைய பேர் இருப்பாங்க. அதில் வாய்ப்பு கொடுக்க 8 இடங்கள் தான் வருது. அதில் வாய்ப்பு யாராருக்கெல்லாம் கொடுக்க வாய்ப்பு இருக்கோ அதுக்கான வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. உண்மையே ஒரு சர்ப்ரைசிங் பேக்கேஜ் தான். இவர்கள் தான் இருக்கும், அவர் தான் இருக்கும்னு எல்லாரும் நினச்சிட்டு இருக்கும்போது நானே வரேன் அப்படின்னு தலைவர் அவர்கள் களத்துக்கு வந்தது இருக்குல்ல, அது வந்து ஒரு சர்ப்ரைஸான ஒரு விஷயம். இன்னைக்கு தமிழ்நாடு அரசியலையே விடுதலை சிறுத்தைகள் சென்ட்ரிக்காக மாறி நிற்குது. இந்த தேர்தல் இன்னும் குறிப்பாக ஃபோக்கஸ்டு டுவர்ட்ஸ் விடுதலை சிறுத்தைகள் அப்படிங்கிறது மாறி இருக்குன்னு தான் சொல்லணும் இந்த வேட்பாளர் அறிவு. நீங்கள் சொல்கிறது மாதிரி என்னென்னா, நான் ஒன்று படித்தேன். திருமாவளவன் வந்து யாரு கூடயும் கூட்டணி இல்லை, திருமாவளவன் கூட தான் இவங்கெல்லாம் கூட்டணியில் இருக்காங்க. இல்லை, நீங்கள் தமிழ்நாட்டுடைய கூட்டணி, நான் திரும்ப சொல்கிறேன், விடுதலை சிறுத்தைகளை வந்து மதிப்பிடும் பொழுது 0.5, 0.1, 0.0 இந்த வாக்கு சதவீதம் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அதை வந்து விடுதலை சிறுத்தைகள் தலைவர் திருமாவளவன் அவர்களே ஒத்துட்டு இருக்காரு. என் ஓட்டு இன்னும் ப்ரூவன் ஓட்டு கிடையாது, நான் தனியாக நின்று நான் ப்ரூவ் பண்ணலை. ஆனால் தமிழ்நாட்டு அரசியலை 2019 நீங்கள் தமிழ்நாடு அரசியலில் திசை வழியை தீர்மானிக்கிற இடத்துல விடுதலை சிறுத்தை இருக்காங்க. அது சனாதனத்துக்கு எதிரான ஒரு கிரவுண்டை செட் பண்ணது இருக்குல்ல, அது குறிப்பாக பிஜேபிக்கு எதிரான கிரவுண்டாக செட் பண்ணது இருக்குல்ல, அதில் விடுதலை சிறுத்தைகளோட பங்குங்கிறத யாருமே மறுத்தே பேச முடியாது. அதை இன்னொன்று, ஒரு பெரிய ப்ராடக்ட் இருக்கும், என்ன ப்ராடக்ட்னாலும் அதில் ஒரு ஓரமாக ஐஎஸ்ஐன்னு ஒரு முத்திரை ஒன்று குத்துவாங்க தெரியுமா, அந்த ப்ராடக்டோட வேல்யூவை ஏற்றும். அதுதான் இன்னைக்கு விடுதலை சிறுத்தைகள் இருக்கிற கூட்டணிக்கு அவங்க ஆட் பண்ணுறது தான் அந்த ஐஎஸ்ஐ முத்திரை. நீங்கள் இந்த கூட்டணியை நம்பலாம். திருமாவளவன் அவர்கள் இருக்கிறாரா,
அந்த இடம் மதச்சார்பின்மையாக தான் இருக்கும், அந்த இடம் வலதுசாரிக்கு எதிரானதாக இருக்கும், காம்ப்ரமைஸே இருக்காதுன்ற அந்த கேரண்டியை கொடுக்குற இடத்துல இன்னைக்கு விடுதலை சிறுத்தைகள் இருக்காங்க. திருமாவளவனுடைய நடவடிக்கை வந்து அந்த கேரண்டியை கொடுக்குது. அதனால அவர் இருக்கிற கூட்டணிக்கு மதிப்பு அதிகமாக இருக்கு. 2016 மக்கள் நல கூட்டணி திருமாவளவர்கள் முடிவெடுக்கிறார், மக்கள் நல கூட்டணின்னு அந்த கூட்டணி வந்து ஒரு வடிவம் பெறுது. விஜய் அவர்கள் அரசியலுக்கு வந்தோடனே கூப்பிடுறாரு விடுதலை சிறுத்தைகள் கூட்டணி வரணும்னு. அந்த அந்த ஆஃபரை அக்செப்ட் பண்ணியிருந்தாலோ அதுக்கு இசைந்திருந்தாலோ தமிழ்நாட்டோட அரசியல் எப்படி இருக்கும்னு உங்க எல்லாருக்குமே தெரியும். ஆனா இந்த நேரத்திற்கு எது வேணும்னு முடிவெடுத்து இந்த கூட்டணியை நிறுத்தி வச்சிருக்காரு. ஸோ கண்டிப்பா அது சொல்ற மாதிரி தான் திருமாவளவர்களை சுற்றி தான் இன்றைக்கு தமிழ்நாடு அரசியல் கூட்டணி கணக்கு எல்லாமே நடக்குது. அதான் உண்மை. சரி, அதே இடத்துல கட்சிக்காக உழைத்தவங்களுக்கு வந்து இந்த தடவை கொஞ்சம் முக்கியத்துவம் குடுத்துருக்கிறதா நீங்க சொன்னீங்க. குறிப்பா பெரியகுளத்தில ஆற்றலரசு இருக்காரு, திண்டிவனத்தில வன்னியரசு இருக்காங்க, அரக்கோணத்தில எழில் கரோலின் இருக்காங்க. அதே இடத்துல பண்ருட்டியில வந்து முக்கியமா அப்துல் ரகுமான். அப்துல் ரகுமான பத்தி ஏதாவது உங்களுக்கு சொல்ல முடியுமா? அத பத்தி யாருமே சொல்ல மாட்றாங்க. ஏன்னா, ஷானவாஸ்க்கு வந்து வாய்ப்பு குடுக்கல இந்த முறை அப்படின்னு ரொம்ப பேர் ஏதாச்சும் ட்வீட் போட்டுட்டு இருக்காங்க. Facebookல களமாடிட்டு இருக்காங்க. ஆனா, அப்துல் ரகுமான பத்தி யாருமே தெரிய மாட்டேங்குது. அத பத்தி நம்ம பேச முடியுமா? இல்ல இன்னொன்னு கட்சிக்காக உழைத்தவர்கள் சீட்டு கொடுக்காங்கன்னா, அப்ப சீட்டு கிடைக்காதவங்களும் உழைக்காதவங்களான்னு ஒரு துணி வரும். அப்படி கிடையாது. அதாவது யாருக்கெல்லாம் வாய்ப்பு கொடுக்க முடியும் இருக்கு, நம்ம லிமிட்டேஷன்ஸ் இருக்கு. அந்த நேரத்துல கொடுக்கணும். போன தடவை வெற்றி நின்று களத்துல நின்று வெற்றி பெற்ற பனையூர் பாபு அவர்களுக்கு அண்ணனுக்கு இந்த தடவை சீட்டு கிடையாது. ம். எஸ். எஸ்.எஸ். பாலாஜி. பாலாஜி அவர்களுக்கு சீட்டு கொடுக்க முடியல. அ ஷானவாஸ் அவர்களும் சீட்டு கொடுக்க முடியல. என்னன்னா நீங்க அடுத்தடுத்த முகங்களுக்கு நம்ம இங்க கொடுக்க வேண்டிய ஒரு பெரிய தேவை இருக்கு. இதுல வந்து நம்ம வந்து முக்கியமா பார்க்க வேண்டியது என்னன்னா, பண்ருட்டி தொகுதியோட வேட்பாளர் அறிவிப்பு வந்து உண்மையிலே எனக்கே ஆச்சரியமான விஷயம். ஏன்னா நீங்க தமிழ்நாட்டுல இல்ல, இந்தியால இருக்கிற எல்லா பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜிஸ்ட்டையும் பண்ருட்டியோட ஏதோ போய் வச்சோன்னே என்ன தெரியுமா சொல்லுவாங்க? அங்க ஒரு வன்னியர் கேண்டிடேட் போடுங்க. வன்னியர் அந்த பெல்ட் பெல்ட் அந்த பெல்ட்டுக்கு நீங்க வன்னியர் ஒரு கேண்டிடேட் போடுங்கன்னு சொல்லுவாங்க. ஆனா அந்த இடத்துல ஒரு இஸ்லாமியர் கேண்டிடேட்டா போறது இருக்குல்ல, அதாவது வெற்றி தோல்வியை தாண்டி எடுக்கிற ஒரு முடிவுன்னு ஒண்ணு இருக்கு பாருங்க. நாங்க வந்து விடுதலை சிறுத்தைகள் இஸ்லாமியர்களுக்காக களத்துல நிக்கிற ஒரு அமைப்புன்னு சொல்லியாச்சு. அவங்களுக்கான ரெப்ரசன்டேஷன் கொடுத்தே ஆகணும்னு முடிவெடுத்தாச்சு. ஆனா இந்த தடவை தொகுதி ஒதுக்கும் பொழுது பாத்தீங்கன்னா, ஒரு ப்ரோ ப்ரோ முஸ்லீம் கான்ஸ்டியூன்சின்ற மாதிரி எதுவும் வரல. பண்ருட்டி வருது. பண்ருட்டியில ஜெயிக்கணும் அப்படின்னு நினைச்ச உடனே வன்னியர் கேண்டிடேட் அப்படின்னு மைண்ட்ல வரும். அதை நவுத்தி வச்சு தேர்தலுங்கிறது 5 வருஷத்துக்கு ஒருத்தர வரும். ஆனா கொள்கைங்கிறது என்னோட கூட இருக்கிறது. கொள்கைங்கிறது உயிர் போன்றதுன்ட்டு இஸ்லாமியருக்கான ரெப்ரசன்டேஷன் கொடுக்கணும். வெற்றி தோல்வி அடுத்த பக்கம். கொண்டு போய் அப்துல் ரஹ்மானை நிறுத்தணும்னு சொல்லி அந்த முடிவு எடுக்கிறார்ல, அதுவே இதுல மிகப்பெரிய ஆச்சரியம். நீங்க எப்படி காட்டுமன்னார் கோயில்ல வந்து தலைவர்கள் நிக்கிறது எப்படி ஆச்சரியமோ, பண்ருட்டி தொகுதியில ஒரு ஒரு வன்னியர் அல்லாத ஒரு கேண்டிடேட்டை ஒரு இஸ்லாமியரை நிப்பாட்டினதுங்கிறதெல்லாம் நான் திரும்ப திரும்ப யோசிச்சு பார்க்குறேன். இந்த முடிவை அவர் எப்படி எடுக்கிறாரு? அப்ப வெற்றி தோல்வியை தாண்டி அந்த ப்ராமிஸ் அவர் கீப் அப் பண்ண விரும்புறாரு. நான் இஸ்லாமிய சகோதரர்களுக்கு நம்ம கொடுத்த ப்ராமிஸ். சும்மா பார்லிமெண்ட்டுக்கு போனோம், அல்லாஹ் அக்பர்னோம், களத்துல நின்னு பேசணும் அப்படின்னு போகாம, அத வந்து அவர் உணர்வுபூர்வமா எடுத்துக்கிறாரு. உணர்வுபூர்வமா எடுத்து இந்த எது வெற்றி தோல்வியை தாண்டி இந்த இடத்துல நம்ம வந்து இஸ்லாமிய ரெப்ரசன்டேஷன் இல்லாம இருக்கு. அதை நம்ம கொடுத்தே ஆகணும்னு சொல்லிட்டு ஒரு தொகுதி அப்படிங்கிறத அவர் முடிவு பண்றாரு. அதை தாண்டி அப்துல் ரஹ்மான் கிட்டத்தட்ட 2008, 2009 விடுதலை சிறுத்தைகளோட ரொம்ப ஆக்டிவா நான் இணைஞ்சு பணியாற்றிட்டே இருக்கேன். அதிலிருந்து நான் பார்க்கிற நபர்கள் இருப்பாங்க. அதுல ஒருத்தர் அண்ணன் அப்துல் ரஹ்மான். என்னன்னா, அவங்க பெருசா அந்த யூடியூப், இன்டர்வியூஸ் அந்த இதுக்குள்ள அவங்க வரமாட்டாங்க. ஆனா, களத்துல குறிப்பா இஸ்லாமியர்கள்ட்ட விடுதலை சிறுத்தைகள் கட்சிய கொண்டு போற அந்த இயக்கமா வேலை செஞ்சது இருக்குல்ல, அதுல ரொம்ப முக்கியம். இயல்பா எல்லாமே பார்த்தீங்கன்னா, ஒரு இடத்துல வந்து இந்த கட்சியோட இஸ்லாமியர் முகமா நான் இருக்கணும். ஆ இந்த நாடார் முகமா நான் இருக்கணும். அது எல்லாருக்கும் இருக்கும். ஒரு அட்வொகேட்ஸ்னா என் முகம் தான் இருக்கணும்னு சொல்லி எல்லாருமே ஒரு சுயநலமத்த இயங்குற இடத்துல, அதை தாண்டி தன்னை மட்டும் முன்னிலைப்படுத்தாம தொடர்ந்து கட்சிக்கு நிறையா இஸ்லாமிய ஆளுமைகளை உள்ள கொண்டு வந்ததுல பார்த்தீங்கன்னா, அப்துல் ரஹ்மான் அவர்களுடைய பங்கு வந்து மிகப்பெரிய பங்கு. அதனால தான் அவருக்கு இந்த முதல் தடவை முன்னாடியே அவங்களுக்கு கடந்த முறை 2011லயும் அவருக்கான தேர்தல் வாய்ப்பு வழங்கப்பட்டது. வெற்றி பெற முடியல. திரும்ப இப்பயும் வாய்ப்பு குடுத்துருக்காங்க. அதனால எங்களுக்கு அது வந்து பெரிய சர்ப்ரைஸ் இல்ல. அவரோட உழைப்புங்கிறது கிட்டத்தட்ட 40 ஆண்டு கால அரசியல் அனுபவம் உள்ளவரு. விடுதலை சிறுத்தைகளுக்காக பல தளங்கள்ல அவர் வேலை செஞ்சிருக்காங்க. அந்த வகையில ஒரு சரியான கேண்டிடேட்டு, சரியான ரெகக்னைசேஷன் அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். அதுவும் பண்ருட்டி மாரி இடத்துல எந்த வெற்றி தோல்விய பத்தி யோசிக்காம அந்த இடத்துல நிற்பாட்டினதுங்கிறது ரொம்ப பெரிய விஷயமா நான் பார்க்குறேன். இப்போ நீங்க அப்துல் ரஹ்மான் வந்து 40 ஆண்டு கால அரசியல்ல இருந்தாரு அப்படி சொன்னீங்க. அதே மாரி இன்னொருத்தர் இருக்காரு. ஆற்றல் அரசு. பெரிய குளத்துல வந்து அவரு கேண்டிடேட்டா போட்டுருக்காங்க. நம்ம இந்த மூவ் எப்படி? இல்ல அது நீங்க பார்த்தீங்கன்னா, இங்கேயும் அதுதான். இப்போ என்னன்னா, கட்சி ஆரம்ப காலத்திலிருந்து உடன் பயணித்தவர்கள் பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு அண்ணன் பாவரசு அவர்கள்லாம் மறைஞ்சுட்டாங்க. அவங்க இல்ல. இப்போ அந்த அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, ஆற்றல் அரசு அப்படிங்கிறவங்க வந்து தலைவரா உருவாகுற நேரம் இருக்குல்ல. விடுதலை சிறுத்தைகள் கட்சின்னு உருவாகுற நேரத்தில, அந்த நேரத்தில வழக்குகள பார்த்தவங்க, வழிகள பார்த்தவங்க. இன்னைக்கு வந்து விடுதலை சிறுத்தைகள் வந்து ஓரளவுக்கு பொலிட்டிக்கலி கம்ஃபோர்ட் ஜோன நோக்கி நம்ம வந்துட்டோம். அதிகாரத்துக்கு பக்கத்துல இருக்கோம். முழுக்க முழுக்க அதிகாரத்துக்கு எதிராக போர் செஞ்சுட்டு இருந்த நேரத்தில, காவல்துறையை வந்து தேடிக்கிட்டு இருந்த சமயத்துல,
தலைவரை பாதுகாத்த இடத்துல, தலைவருக்காக வேலை செஞ்ச இடத்துல வளர்ந்தவங்க. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, அவங்கலாம் பெரிய பின்புலம்லாம் இல்ல. நீங்க அறிவிச்ச உடனே இன்னைக்கு இருக்கிற தேர்தல் சிக்கல்கள் இருக்குல்ல, பொருளாதாரமா இருக்க சிக்கல்கள்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் ஹேண்டில் பண்றதே அவங்களுக்கு கஷ்டம். ஆனா எகைன் அங்க பணபலம் நிக்கலாம், சொத்து வச்சிருக்கவங்க நிக்கலாம். அதெல்லாம் தாண்டி கட்சியோட ஆரம்ப காலத்திலிருந்து பயணித்தவர்கள். தென் மாவட்டத்துக்கு எல்லாருக்குமே அறிமுகமான ஒரு பெயர். கட்சியில பரவலா எல்லாருக்கும் அறிமுகமான பேர். ஆற்றலரசு அண்ணன் ஆற்றலரசு அவர்னா யாருன்னு தெரியும். அதான் சொல்றேனே மீடியாக்கள்ல அவர் வரல. ஆனா விடுதலை சிறுத்தைகளுக்கு ஆற்றலரசு அண்ணனுடைய ஆற்றல் என்னன்னு தெரியும். தலைவர்களுக்கு தெரியும். அதனால அந்த சீட் அங்க குடுக்குறாங்க. ரொம்ப முக்கியமான ஒரு கேண்டிடேட். விடுதலை சிறுத்தைகளை பொறுத்தவரைக்கும் கண்டிப்பாக வெற்றியை பெற்று இப்போ உள்ள சட்டமன்றத்துல இருக்க வேண்டிய ஒரு நபர் அவரு. தலைவரே டிபிக்கு இவர்தான். ஆமா, கிட்டத்தட்ட அதான் சொன்னேன். தலைவரா உருவாகுன நேரம் இருக்குல்ல, அப்போ இணைந்து பணியாற்றியவர்கள் அவர்கள். அதற்கான உரிய அங்கீகாரத்தை இன்னைக்கு நம்ம வளர்ந்துட்டோம். கட்சி வேற ஒரு இடந்து போச்சு. இன்னைக்கு விடுதலை சிறுத்தைகள்ல அ வாய்ப்புக்காக எவ்வளோ பேர் நிக்கிறாங்க. பணம் வச்சுட்டு நிக்கலாம். அ எவ்வளோ பேர் இருக்கலாம். அதையெல்லாம் தாண்டி அந்த உழைப்புக்கான ஒரு அங்கீகாரம் தான் ஆற்றலரசு அவர்களுக்கு அண்ணனுக்கு சீட்டு குடுத்ததா நான் பார்க்குறேன். இப்போ அதே இடத்துல கள்ளக்குறிச்சியோட கேண்டிடேட்டா மாலதி அவங்க நிக்கிறாங்க. அவங்க வந்து தலைவருடைய அக்கா மகள் அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு எப்படி போயிட்டே இருக்கு. அதனால இல்ல தான் குடுத்துருக்காரோ அதாவது அப்படின்ற மாரி. என்னன்னா, ரொம்ப சிம்பிள். தலைவரின் அக்கா மகள் அப்படின்னா அது உண்மதான். அத நம்ம வந்து மறுக்கல. பட் அந்த ஷேடோ மட்டுமே வந்து அவங்களோட ப்ரொஃபைல் கிடையாது. அது மட்டுமே கிடையாது. அவர் ஒரு வழக்கறிஞர். முனைவர் பட்டம் பெற்றவர். ஸோ அப்ப ஒரு முனைவர் பட்டம் பெற்ற வழக்கறிஞரை வந்து அந்த இடத்துல கேண்டிடேட்டா நிறுத்தியிருக்காங்க. சரி, குடும்ப அரசியல்னே வச்சுப்போமே. அவரோட அக்கா பொண்ணுக்கு சீட்டு குடுத்துட்டாருங்க. குடும்ப அரசியல். ஆமா. அதுலயும் நான் ஒரு விஷயத்த நுட்பம் பார்க்க வேண்டியது இருக்கு. அவங்க தலைவருடைய அக்கா அவர்களுக்கு 2 பையன், 1 பொண்ணு. வாரிசு அரசியல்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா, குடும்ப அரசியல் எடுத்துக்கிட்டீங்கன்னா, முதல் ரெப்ரசன்டேஷனுக்கே பையனுக்கு தான் இருக்கும். நீ எல்லா அரசியல் இயக்கத்திலயும் பாருங்களேன். இது குற்றச்சாட்டு சொல்ல. இதான் இயல்பு. காங்கிரஸ்லேருந்து அப்படிதான். இன்னைக்கு பிரியங்கா காந்தி இருந்தாலும் ராகுல் காந்திக்கு ப்ரிஃபரன்ஸ் வருது. ஏன்னா பையன் அப்படிங்கிறது இருக்கும். திமுகலாம் இருக்கு. அதுல வந்து முக்கியமா வந்து இவர் என்ன பண்றாரு, குடும்பத்துல 2 பசங்க இருந்தாலும், ஒரு பெண் பிள்ளைய தான் முன்னிறுத்துறாரு. தான் பேசுற அரசியல எல்லா இடத்துலயும் வந்துகிட்டே இருக்காரு. இப்ப நீங்க வெறும் வாரிசு அரசியல்ன்னு பார்க்கணும், இல்ல குடும்ப அரசியல் பார்த்தா, ஏதோ ஒரு பையனுக்கு சீட்டு குடுத்துருக்கணும். அக்கா பசங்களுக்கு தானே சீட்டு குடுத்துருக்கணும். அக்கா பொண்ணுக்கு சீட்டு குடுக்குறாரு. அந்த இடத்துல வந்து பெண்களை அரசியல்படுத்தணுங்கிறத அவர் தொடர்ந்து பேசிட்டு இருக்க விஷயத்துக்கு முன்னோடியா வராரு. ஒரு முனைவர் அங்க கேண்டிடேட்டா குடுத்துருக்காரு. ஒரு வழக்கறிஞர் அங்க கேண்டிடேட்டா குடுத்துருக்காரு. ஒரு ரொம்ப சாதாரண ஒரு எளிய பின்னணியிலேருந்து ஒரு கேண்டிடேட்டா அங்க நிறுத்தியிருக்காரு. ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா, 2021ல பார்த்தீங்கன்னா, நமக்கு பெண்கள் வேட்பாளரா அறிவிக்க முடியாத சூழ்நிலை இருந்துச்சு. 6மே ஆண்கள் தான். விமன் ரெப்ரசன்டேஷன் இல்லன்னு வந்துச்சு. இந்த தடவ வேட்பாளர் 8 பேர்ல 2 பெண்கள். 2 பேர் பெண்கள். 25% பெண்களுக்கு. ஸோ அப்போ நீங்க எல்லா விஷயத்திலயும் நீங்க 8 இடம் தான். 234 கிடையாது. 8 இடம் தான். அந்த 8 இடத்துல இஸ்லாமிய ரெப்ரசன்டேஷன் மெயின்டெயின் பண்றாரு. பெண்களுக்கான ரெப்ரசன்டேஷன் மெயின்டெயின் பண்றாரு. இதுதான் வந்து விடுதலை சிறுத்தைகளுடைய அந்த கொள்கையையும், அவங்க பேசுற அரசியலையும் ஒரு இடத்துலயும் ஃபாலோ பண்றது நம்ம பார்க்கணும். இப்போ கள்ளக்குறிச்சியில வந்து கிட்டத்தட்ட ஒரு 15 ஆண்டு காலமா அதிமுகவுடைய ஸ்ட்ராங்கா இருக்காங்க. அதிமுக வந்து. இப்போ இந்த மூவ் எப்படி இருக்கும்? விசிக அங்க இறங்குறது மூலமா அத மாத்த முடியும்னு நினைக்கிறீங்களா? அதே மாரி இன்னொரு கேள்வி கேட்கிறேன். அரக்கோணத்திலே அந்த மாரி இருக்கு. ஏன்னா அரக்கோணத்தில புரட்சி பாரதத்துடைய வாக்குகள் கொஞ்சம் பிரிக்கப்படலாம் தலித்களோட வாக்குகள். அங்க எழில் கரோலின்னு இறங்குறாங்க. ஏன்னா கண்டிப்பா நீங்க சொன்ன மாரி இந்த 2 பெண் கேண்டிடேட்டுமே சட்டமன்றத்துக்குள்ள போயாகணும். ஆனா அவங்க 2 பேருக்குமே ஏடிஎம்கே கிட்ட ஸ்ட்ராங்கா நிக்கிற மாரி இருக்கு. இல்ல தமிழ்நாட்டுல தேர்தல் களம்ங்கிறது என்னைக்குமே விடுதலை சிறுத்தைகளுக்கு ரொம்ப கேக் வாக் கிடையாது. எந்த தொகுதி எடுத்தாலும் விடுதலை சிறுத்தைகளுக்கு வந்து நிறைய சிரமம். சமூக காரணங்கள் முதற்கொண்டு இருக்கு. விடுதலை சிறுத்தைகள் நீங்க தமிழ்நாடு ஃபுல்லா திமுக வேவுன்னு சொன்னாலும், விடுதலை சிறுத்தைகள் நிக்கிற தொகுதிகள்ல ஒரு நேரமும் ப நம்ம ஸ்ட்ரகிள் நிறையா ஃபேஸ் பண்ண வேண்டிய தேவை தான் இருக்கும். பொருளாதாரமா இருக்கும், அங்க கட்டமைப்பு நெறைய பிரச்சனைகள், சமூக கட்டமைப்பு நெறைய பிரச்சனைகள் இருக்கு. அப்படி பார்த்தா எல்லா தொகுதியுமே விடுதலை சேலஞ்சான தொகுதி தான். ஆனால் தொடர்ந்து விடுதலை சிறுத்தைகளோட செயல்பாடு, திமுக அரசின் சாதனைகள், குறிப்பா பெண்களுக்கான நலத்திட்டங்கள்ல வந்து இப்போ கிரவுண்ட்ல நெறைய இருக்கு. அங்க ஒரு பெண் வேட்பாளர். இது போதாதா இந்த ஸ்ட்ராட்டஜி நம்ம பீட் அவுட் பண்றதுக்கு? இன்னொன்னு நீங்க இருக்குல்ல ஒரு 10 வருஷம் எம்எல்ஏ, 15 வருஷம் எம்எல்ஏ, 15 வருஷமா இருக்காங்க. நீங்க எந்த ஒரு அரசியல் பூச்சும் இல்லாம, ஒரு எளிமையா ஒரு பெண் வேட்பாளர் போய் நிக்கிறத யோசிச்சு பாருங்களேன். இப்ப நீங்க கள்ளக்குறிச்சியில வந்து மாலதி அக்கா ஜெயிச்சாங்கன்னா, நீங்க யார் வேணாலும் போய் என்னான்னு போய் கேட்டுப்புடலாம். நீ எனக்கு ஒரு எதுனா வேணும்னு கேட்கலாம். இன்னொன்னு அந்த அவங்களுக்கு வந்து ஒரு 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 மேம்போக்கான அந்த அரசியல் பூச்செல்லாம் இருக்காது. ரொம்ப எளிமையா அவங்க பேசுறதா போறதா இருக்கட்டும், அப்படிதான் இருக்கும். அப்போ எளிய மக்கள் அணுகுற இடத்துல இருக்கும். எம்எல்ஏன்ற ஒரு படமா, நான் எம்எல்ஏ அப்படி வந்து இப்படி வருவேன், அப்படி ஃபார்ச்சுனர்ல இறங்குவேன். அப்படிலாம் இல்லாம சாதாரணமா இருக்க ஒரு கேண்டிடேட்ட போடுறது இருக்குல்ல. அரசியல்ல நம்ம எளிமைங்கிறத எளிமையா நடிக்கிறது வேற. அவங்க வாழ்வியலே எளிமையான ஒரு வாழ்வியல் தானே. வாழ்வியலே சாதாரண ஒரு வாழ்வியல் தானே. நம்ம சாதாரணமா ஒரு இடத்துல ஒரு 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 நடுத்தர குடும்பத்திலேருந்து வந்த, ஒரு படிச்ச, ஒரு வேலைக்கு போன, ஒரு முனைவர் பட்டம் பெற்ற ஒரு பெண் அப்படிங்கிற இடத்துலேருந்து பார்த்தீங்கன்னா, எவ்வளோ பெரிய படபடமான அரசியல் செல்வாக்கையும் அடிச்சு வீழ்த்துற ஆற்றல் வந்து அந்த எளிமைக்கு இருக்கு. அவ்வளோதான் விடுதலை சிறுத்தைகளோட
தொடர்ந்து களப்பணி, எழுச்சி தமிழர் அவர்கள் மீது வளர்ந்திருக்க சமூக நன்மதிப்பு, ப்ளஸ் திமுகவுடைய சாதனைகள், இது எல்லாமே ரொம்ப கிரவுண்டை வந்து விடுதலை சிறுத்தைகளுக்கு ஆதரவாக தான் திருப்பி இருக்குன்னு நம்ம சொல்லணும். இப்ப அதே இடத்துல வந்து செய்யூர் தொகுதியில வந்து சிந்தனை செல்வன் நிக்கிறாரு. ஆல்ரெடி ஜெயிச்ச காட்டுமன்னார் கோயில்ல இருந்து செய்யூருக்கு போறாரு. இது வந்து தலைவருக்காக அவரு விட்டுக் குடுத்துட்டாரு அப்படின்னு நினைக்கலாமா? இல்ல எந்த மாரி? இல்லை, இத மாத்துனது எப்படி? இல்லை, தலைவர் அவர்கள் அங்கே போட்டியிடுறான்னு முடிவு எடுக்கிறாங்க. அதனால பொதுச் செயலாளர் வந்து இந்த தொகுதிக்கு வந்திருக்காங்க. விடுதலை சிறுத்தைகளுக்கான ஃபேவரான ஒரு தொகுதி தான் செய்யூர் தொகுதி. இன்னொன்று, ஒரு சட்டமன்ற உறுப்பினராக நீங்கள் மற்ற எம்எல்ஏஸ் ஜெயிச்சு போகிறாங்கல்ல, மற்ற எம்எல்ஏஸ் ஜெயிச்சு போகிறவங்களுக்கு முன்னாடி வந்து அவங்க எதுக்கு போகிறாங்க, ஒரு அட்மினிஸ்ட்ரேஷன் தான் சொல்லலாம். என்னதான் லா மேக்கிங்னாலும் ஒரு அட்மினிஸ்ட்ரேஷன், ஊரில் தண்ணி பிரச்சனையை பார்க்குறதுக்கு, ஊரில் இருக்க சாலை வசதிகள் பார்க்குறது மட்டும் இருக்கும். ஆனால் விடுதலை சிறுத்தைகளோட சட்டமன்ற உறுப்பினருங்கிறது சமூக மாற்றம். விடுதலை சிறுத்தைகளுடைய சட்டமன்ற உறுப்பினருக்கும் மற்ற சட்டமன்ற உறுப்பினருக்கும் பெரிய வித்தியாசம் இருக்குது. அவங்க போகிறது வெறும் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பர்பஸ். நம்ம போகிறது வந்து சோஷியல் ஜஸ்டிஸ், சோஷியல் ரிஃபார்மேஷன் பர்பஸ். அதனால் 234 தொகுதியில் எங்கே நின்னாலும் மக்கள் வந்து விடுதலை சிறுத்தைகளுடைய சட்டமன்ற உறுப்பினர்களும் நம்ம அப்படி தான் அணுக போகிறாங்க. அப்போ பார்க்கும்போது செய்யூருங்கிறதும் விடுதலை சிறுத்தைகளுக்கான களம் தான், ஃபேவரான ஒரு தொகுதி தான். கடந்த 5 ஆண்டுகளில் அவர் சட்டமன்ற உறுப்பினராக பணியாற்ற விஷயங்கள் இருக்குல்ல, பேசின விஷயங்கள் இருக்குல்ல, அம்பேத்கர் தமிழ்நாடு அரசனுடைய அம்பேத்கர் விருது வாங்கினது இருக்குல்ல, அதனால் அம்பேத்கர் விருது வாங்கினது இருக்குல்ல, இது எல்லாமே அவர் மீதான நன்மதிப்பு வந்து பெருக்கி இருக்கு. தமிழ்நாட்டில் எங்கே நின்னாலும் வெற்றி பெறக்கூடிய ஒரு கேண்டிடேட் தான். அண்ணன் தலைவர் அவர்கள் காட்டுமன்னார் கோயில் நிற்கிறதுனால செய்யூரில் அவர் களமிறங்குறாரு. அப்படிதான் பார்க்கணும். இப்ப இது வந்து வன்னியரசு அவர்களுக்கும் பொருந்துமா? ஏன்னா, அவர் வந்து போன தடவ வானூர் தொகுதியில நின்னு ஒரு தோல்வி அடைஞ்சாரு. பக்கத்துல தான் திண்டிவனம். இப்ப திண்டிவனத்துல சம் வன்னியர்களுடைய ஓட்டு கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருக்கிற மாரி தோணுது. கொஞ்சம் இழுபறியா இருக்கலாமா திண்டிவனம்? இல்லை, நீங்கள் இப்போ முன்னாடி வானூர் பக்கத்து ஊர் அவ்வளோதான். வானூருக்கா திண்டிவனம். இப்போ நீங்கள் இன்னும் பார்த்தீங்கன்னா திரு வன்னியரசர் அவர்கள் அவரை பற்றி பேசணும் அப்படின்னா, நம்ம அவர் எல்லா களத்துலையுமான ஒரு முக்கியமான போராட்ட களங்களை தொடர்ந்து போராட்ட வாழ்வியலை கொண்டவர் தான் பார்க்கணும். தமிழ்நாட்டுடைய ஈழப் போராட்டம், ஈழ அரசியல் எடுத்துக்கிட்டா முதன்மை தலைவர்களை தாண்டி வெளியில் தெரிகிற பேர் பார்த்தீங்கன்னா திரு வன்னியரசு அவர்கள் அப்படின்னு தான் இருக்கும். கிட்டத்தட்ட நிறைய கதைகள் சொல்லிட்டு இருப்பாங்க. அதையெல்லாம் தாண்டி களத்தில் இருந்தது திரு வன்னியரசு அவர்கள். எல்லா போராட்ட களங்கள், மக்கள் நல போராட்ட களங்கள் எல்லாத்துலேயும் வந்து அந்த பெயர் இருந்துக்கிட்டே இருக்கும். தமிழ்நாட்டுடைய விடுதலை சிறுத்தைகளோட போராட்டம், தமிழ்நாட்டின் போராட்டங்கள் எல்லாத்துலேயும் இருக்கிற ஒரு பேராக இருக்கும். அப்படி ஒரு கேண்டிடேட்டாக அவர் போய் நிற்கிறார். அப்போ நிற்கும் பொழுது அது வெறும் மக்கள் வந்து வன்னியர் அரசியல் அப்படிலாம் பார்ப்பாங்கன்ற நம்பிக்கை எனக்கு இல்லை. அந்த சூழல் இருந்துச்சு. ஆனால் இன்றைக்கி அந்த சூழல் ரொம்ப இலகுவாக மாறிட்டு இருக்கு. குறிப்பாக வன்னியர் சமூக மக்கள்கிட்ட விடுதலை சிறுத்தைகளுடைய நடவடிக்கைகள் வந்து பெரிய நன்மதிப்பை பெற்று வந்துகிட்டே தான் இருக்குன்னு சொல்லணும். குறிப்பாக திருமாவளவன் அவர்களுடைய ஓபிசி மக்களுக்கு ஆதரவான நிலைப்பாடுகள், அந்த ரிசர்வேஷனுக்கான போராட்டங்கள், இதெல்லாம் வந்து பெரிய ஒரு இம்பாக்டை கிரியேட் பண்ணியிருக்கு. இன்றைக்கி நீங்கள் வந்து அந்த சாதியை தாண்டின ஒரு பெரிய லீடராக அவரை பார்க்க ஆரம்பிச்சிருக்காங்க. அந்த மாற்றம் வந்து நிறையவே தெரிஞ்சுக்கிட்டே இருக்குது. அதனால் நீங்கள் திண்டிவனம் வன்னியர் மக்கள் வந்து இங்கே போட மாட்டாங்க அப்படியெல்லாம் வந்து அண்டாண்டு காலமாக இருக்கிற ஒரு இதுதான் தவிர அப்படி பேசிக்கிட்டே இருக்கும். ஆனால் அந்த சூழல் மாறிடுச்சு. அந்த சூழல் மாறிட்டே இருக்கு. அதனால் வன்னியரசன் அவர்களுக்கும் திண்டிவனம் வந்து ஒரு எளிதான ஒரு வெற்றி வாய்ப்பு இருக்கிற தொகுதியாக தான் மாறப்போகுது. இன்னொன்று, ரெகுலராக ஒரு எம்எல்ஏவாக ஒரு ஆக்டிவிட்டி தாண்டி மக்களுக்காக களத்தில் இருக்கக்கூடிய ஒரு முகமாக திண்டிவனத்தில் அவர் போய் நிற்கிறதுங்கிறதே ஒரு பெரிய அட்வான்டேஜ். நீங்கள் டக்குன்னு சொல்லுங்கள், திண்டிவனத்தில் அதிமுக வேட்பாளர் பேர் சொல்லுங்கள். இல்லை, பிஎம்கே நிற்கிறாங்க. இல்லை, திண்டிவனத்தில் அதிமுக கேண்டிடேட் பேர் ஆமாம், டக்குன்னு வராது. அவ்வளோதான். ஆனால் அதுதான் நான் சொல்கிறேன், திண்டிவனம் மக்களுக்கு அதிமுக வேட்பாளர் பேர் அர்ஜுனனுங்கிறது தெரிஞ்சதை விட இன்றைக்கி தமிழ்நாடு முழுவதும் திண்டிவனத்தில் நிற்பது திரு வன்னியரசு அவர்கள் அப்படிங்கிறது இருக்குல்ல, அது அவருடைய இத்தனை ஆண்டு கால களப்பணிக்கு கிடைச்ச ஒரு மதிப்பீடு. அது அவரோட வெற்றியை கொஞ்சம் எளிதாக்குங்கிறத நான் பார்க்குறேன். ஓகே, அப்போ 8க்கு 8 உறுதி அப்படின்றது நிச்சயமா. நீங்கள் குறிப்பாக நீங்கள் அரக்கோணம் கேண்டிடேட் எடுத்துக்கோங்களேன், திரு எழில் கரோலின் அவங்களை எடுத்துக்கோங்க. முன்னாள் மத்திய அமைச்சர் தலித் எழில்மலை அவர்களோட பொண்ணு. அது மட்டுமே அவங்க அடையாளம் கிடையாது. கிட்டத்தட்ட 27-28 வருஷம் ஹைகோர்ட்டோட ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காங்க. 28 வருஷமாக சென்னை ஹைகோர்ட்டில் வழக்கறிஞராக ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அதை தாண்டி பல இன்டர்நேஷ்னல் விமென்ஸ் அமைப்புகளில் இருக்காங்க. யூஎனில் பேசியிருக்காங்க. டர்பனில் நடந்த ரேசிசத்துக்கு எதிரான ஒரு கான்ஃபரன்ஸில் போய் பேசிட்டு வந்திருக்காங்க. நிறைய தலித் உமனுக்கான பிரச்சனைகளில் அவங்களோட குரல் பெரிய வலிமையான குரலாக இருக்குது. அப்போ இந்த கேண்டிடேட் செலெக்ஷன் இருக்குல்ல, கிட்டத்தட்ட அவங்க வந்து 2021 வாய்ப்பு எதிர்பார்த்துருந்தோம். எழில்கரோலின் அவர்கள் வந்து வேட்பாளராக அறிமுகம், ஆனால் அந்த இடத்துல சூழல் இல்லை. அப்போ இப்போ அவங்க அறிவிக்கப்படுறாங்க. ஸோ அதனால் ஒரு கேண்டிடேட்டுமே பார்த்தீங்கன்னா அவர்களுக்கு பின்னான ஒரு மிகப்பெரிய அவங்களுக்கான ஒரு ஒர்க்கு ப்ரொஃபைல், இப்படி ஒரு பெரிய விஷயம் இருக்கிறது நீங்கள் விடுதலை சிறுத்தைகளை பார்க்கலாம். ஏனோ தானே ஏதோ டிக் பண்ணோங்கிறது இருக்காது. ஸோ அதுதான் விடுதலை சிறுத்தைகளோட கேண்டிடேட் செலெக்ஷனில் ஒரு முக்கியமான விஷயம். அடுத்து திருப்போரூரில் கேண்டிடேட்டாக அறிவிக்கப்பட்டிருக்க பன்னீர்தாஸ் அவர்கள் பார்த்தீங்கன்னா 2011 நான் இங்கே கார்பரேஷனுக்கு கவுன்சிலராக வெற்றி பெற்றவங்க. அப்பயே அது விடுதலை சிறுத்தைகள் தான் விடுதலை சார்பாக நான் வெற்றி பெற்றேன்னு அறிவிக்க சொன்னால் அவங்க அறிவிக்கலை, சுயேட்சையாக தான் அவர் என்ரோல் பண்ணியிருந்தாங்க. ஸோ அவருக்கான வாய்ப்பு திரும்ப. அப்போ ஏற்கனவே ஒரு மக்கள் பணியில் இருந்தவர்,
கார்ப்பரேஷனில் மக்கள் பணியில் இருந்தவர், அந்த பகுதி மக்களோட செல்வாக்க பெற்றவர், நன்மதிப்பை பெற்றவர். அவரை நம்ம இங்கே கேண்டிடேட்டாக போடுறோம். திரும்பவும் திருப்பூர்லேயும் அந்த கணக்கை மாற்றிருக்கோம். திருப்பூர்னா இவங்க தான் கேண்டிடேட்டாக போடணுன்ற கணக்கை மாற்றி மக்களை நம்பி, மக்களுக்காக நம்ம என்ன அரசியல் பேசுகிறோமோ அந்த அரசியலை நம்பி, மக்களை நம்பி அந்த கேண்டிடேட் அங்கே அறிவிக்கிறாரு எழுச்சி தமிழர் அவர்கள். ஸோ அப்படி நீங்கள் 8 கேண்டிடேட்டையுமே நீங்கள் எடுத்தீங்கன்னா, இதுவே நம்ம ஒரு பெரிய அனாலிசிஸ் பண்ணலாம். இது எப்படி இந்த ஒரு கேண்டிடேட்டும் எப்படி போட்டிருக்காருன்னு பார்த்தீங்கனாலே, விடுதலை சிறுத்தைகள் தொடர்ந்து பேசியிருக்க அரசியலையும், கொள்கையையும் காம்ப்ரமைஸ் பண்ணாமல் அதை பண்ணியிருக்காருங்கிறது அது புரியும். இறுதியா இன்னொன்னு என்னன்னா, ஆளூர் ஷானவாஸ வந்து ஓரங்கட்டுறாங்க அப்படின்னு சோசியல் மீடியால ஒண்ணு போய்க்கிட்டே இருக்கு. அது எந்த மாரி நம்ம புரிஞ்சுக்கலாம்? இப்போ சோஷியல் மீடியாவில் எழுதிட்டே இருப்பாங்க. நீங்கள் போன தடவை ஆலு ஷானவாஸ் அவர்களுக்கு வாய்ப்பு கொடுக்கறதுக்கு முன்னாடி அந்த இடத்துல வந்து வாய்ப்புக்காக பேசப்பட்ட பேர் வந்து முகமது யூசுப் அவர்கள். கட்சியோட அப்போ பொருளாளர். அப்புறம் அவங்க கொரோனா காலகட்டத்தில் மறைஞ்சிட்டாங்க. ஸோ அவருக்கு தான் 21ல அந்த வாய்ப்புன்னு சொல்லி நம்ம பேசிகிட்டு இருந்த நேரத்தில் தான் ஆலு ஷானவாஸ் அவர்கள் வாய்ப்பு கொடுக்குற சூழல் வந்துச்சு. அதை வந்து யூசுப் அவர்களும் அதை ஒத்துக்கிட்டாங்க. தலைவர் அவர்களும் அந்த வாய்ப்பை வந்து திரு ஆலு ஷானவாஸ் அவர்களுக்கு கொடுத்தாங்க. ஸோ ரொம்ப சின்ன வயசுல ஒரு எம்எல்ஏ ஆப்பர்ச்சுனிட்டி வந்துச்சு. அதை வெற்றி பெற்றார். சிறப்பாக செயல்பட்டார். எழுச்சி தமிழர்களுடைய தேர்வு வந்து தப்பு இல்லைங்கிறத அவர் ப்ரூவ் பண்ணார். இன்றைக்கி அவருக்கு ஏன் சீட்டு கொடுக்கலன்ற கேள்வி தான் வருது. ஏங்க சீட்டு கொடுத்தீங்கன்னு கேட்கல. அப்போது அன்றைக்கு சூழலுக்கு தேவைப்பட்ட விஷயம் அந்த வாய்ப்பை கொடுத்து அவரை ஒரு ஆளுமையாக வளர்த்தெடுத்த இயக்கம் வந்து விடுதலை சிறுத்தைகள் இயக்கம். இப்போ இன்றைக்கு சூழலுக்கு இன்றைக்கி அடுத்தடுத்த முகங்கள் வேணும். நமக்கு வந்து ஒரு 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 8 இடங்கள் தான் வருங்கும்போது அடுத்தடுத்த நபர்களுக்கு நம்ம வாய்ப்பு கொடுக்க வேண்டியது இருக்குது. ஸோ அதையும் பார்க்கணும். என்ன ஷானவாஸ் அவர்கள் வந்து தொடர்ந்து மீடியாவில் பேசக்கூடிய ஒரு ஸ்போக்ஸ் பர்சனாக இருக்கலாம். அவர் முகம் வெளியில் தெரியுது. இது அதே போன்ற பல்லாயிரக்கணக்கான பேர் வந்து விடுதலை சிறுத்தைகளுக்காக உழைச்சிட்டு இருக்கும்போது அடுத்தடுத்த வாய்ப்பு கொடுக்குறோம். அவ்வளோதான். இது ஒன்றும் அதை பற்றி ஷானவாஸ் அண்ணனே பெருசாலாம் வருத்தப்படுவார்லாம் எனக்கு தெரியல. ஏன்னா அவருக்கு தலைவர் யாருன்னு தெரியும், விடுதலை சிறுத்தைகள் யாருன்னு தெரியும், விடுதலை சிறுத்தைகள் அவருக்கான எந்த இடத்துல வச்சுருக்காங்க அங்கீகாரம்லாம் தெரியும். அதனால் அது அப்படி அவரை கார்னர் பண்ணணும், அப்படி ஒரு இன்செக்யூர்டு லீடர்ஷிப் யாருமே விடுதலை சிறுத்தைகள் இல்லை. விடுதலை சிறுத்தைகளுடைய ஆளுமையும் அரசியல் தெளிவும்லாம் வந்து இதற்கெல்லாம் அப்பாற்பட்ட ஒரு இது. அந்த ஷானவாஸ் அவர்களே இதுக்கெல்லாம் கடந்து தான் யோசிக்கிறவர். அவரே அதை வந்து அவருக்கு தெரியும். தொடர்ந்து அவர் விடுதலை சிறுத்தைகளுக்கான வேலைகளை செஞ்சுக்கிட்டே இருக்க போகிறாங்க. எம்எல்ஏ பதவிங்கிறது எங்கள் அரசியல் பாதையில் ஒரு பக்கம் வரும், அது போகும். விடுதலை சிறுத்தைகள்ங்கிறது அது உயிர் மாதிரி அது எப்போதும் ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்கும். இது ஒவ்வொரு விடுதலை சிறுத்தைகளுக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம். அதனால் அது பெரிய விஷயமா பேசுகிறதுக்கே ஒன்றும் கிடையாது.